தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் திமுக அரசுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு அதிகாரிகளை இப்படி பந்தாடுவது, அவர்களை தண்டிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்பது தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை என்பது வரையறுக்கப்பட வேண்டும். இது மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திற்கான வருவாய் என்கிற அடிப்படையில் மாநில அரசுகளே மதுபான கடைகளை திறந்து வியாபாரம் செய்வது தொடர்ந்து நீடிக்கிறது. ஆகவே இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான கொள்கைகளை வரையறுக்க வேண்டும், அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு கோரிக்கை. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் அணி சார்பிலே மாநாட்டை நடத்தினோம். திமுக அமைச்சர்களையும் அழைத்து இந்த கோரிக்கையை மேடையிலேயே வலியுறுத்தி இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். அரசுக்கு கோரிக்கை வைப்பது ஒருபுறம், அதே நேரத்தில் மக்களிடையே இதற்கு எதிரான உளவியலை கட்டமைக்க விழிப்புணர்வு பரப்புரைகளையும் மேற்கொள்வோம். யார மட்டும்? விஜய் மட்டும் நான் அப்படி எங்கேயும் பேசினதில்லை. நான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது என்கிற நிலையில் எமது கூட்டணியை நேருக்கு நேராக எதிர்க்கிற கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியைத்தான் பார்க்கிறோம். இருமுனை போட்டிதான். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் இங்கே நடைபெறுகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி என்று நாங்கள் இதை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் அரசியலை பேசுகிற சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி செய்கிற மக்கள் விரோத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். அவர் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார் என்பது அவருடைய சொந்த நிலைப்பாடு. திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார்? அவரே அந்த இடத்தில் அமர விரும்புகிறார் என்றால் இந்த தேர்தலில் அது சாத்தியமா என்பது அவருக்கே தெரியும், அவருக்கே வெளிச்சம். ஆக அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங் பரிவார்களின் கைகள் தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கிறது, சிவப்பு கம்பளம் விரிப்பதாக இருக்கிறது. எனவேதான் நண்பர் விஜய் அவர்களை நாங்கள் அவருடைய அரசியலை அடையாளம் காட்டுகிறோம், அம்பலப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை
இந்த தேர்தலில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்திருந்தும் அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுக பாஜகவை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதுதான் என் ஒரே ஆசை என்று செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்லை. இது மீடியா ஹைப்பு. நான் அவங்களை எழுந்துச்சு நில்லுங்கிறதுக்காக சொல்லல. எங்க கட்சி வேட்பாளர்கள் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா கட்சி வேட்பாளரையும் நான் சொன்னேன். அவ்வளவுதான். முறைப்படி வேட்பாளர்களை அறிவிப்பு செய்வதற்காக முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த மேடைக்கு வந்தார். அவர்தான் அறிவிக்க வேண்டும். அவர்தான் அறிவித்தார். அப்போதுதான் வேட்பாளர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் என்னுடைய உரையின் போது எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கடலூரில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது என்று எல்லோரையும் சொன்னேன். அவ்வளவுதான். எனவே இதை திரித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. இது முறைப்படி சொல்ல போனா ஒன்றிய அரசு தான் செய்யணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதை சென்சஸ் தான், அது ஒரு சர்வேன்னு தான் எடுத்துக்குவாங்க. சர்வே அது ஒரு கணக்கெடுப்பு. அவ்வளவுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் முற்றிலும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அவங்க தான் முறையா பண்ண முடியும், சரியா பண்ண முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானதாக இருக்க முடியும், அதிகாரம் வாய்ந்த அதிகாரப்பூர்வமானதாக இருக்க முடியும். மாநில அரசியல் எடுக்கிறத ஒரு சர்வே என்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல SC ST மக்களை சாதி வாரியாக எடுக்கிறார்கள். இது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது SC ST மக்களை மட்டும் சாதி வாரியாகவே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். அதை எல்லா சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்த வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை. அதுல OBC, மற்ற மைனாரிட்டிஸ், இதுல எல்லா இதிலும் சாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் என்ன, அந்த அடிப்படையில கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் பொறுப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது.